நம்ம மவன் கனிமூன் போய் 5 நாள் ஆயிட்ட. எப்போ வருவான்னு தெரியல. தேவையா? கல்யாணம் ஆகி 2-3 மாசம் கழிச்சு யாராவது கனிமூன் அனுப்புவாங்களா? நீ பண்றது எல்லாமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் பட்டி உனக்கு இந்த கெட்ட புத்தி? நீர் பண்றது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. உமரை எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு இதை வாழ்க்கையே பிடிக்கவே இல்லை. கல்யாண வாழ்க்கையே வெறுத்து போச்சு. உமரை கல்யாணமே பண்ணிருக்க கூடாது. ஆ, இன்னும் ஒரு 40 வருஷம் கழிச்சு சொல்லு. ஆளு மண்டையும் பாரு, ஏற்கனவே வயசாகி போச்சு, பேரம் பேத்தி எடுத்தாச்சு. இப்போ வாழ்க்கை பிடிக்கலையாம், கல்யாண வாழ்க்கை பிடிக்கலையாம். என்னை பத்தி என்னாலும் பேசுங்க. என் மண்டையை பத்தி பேசுற வேலை வச்சுக்கிடாதுங்க. நான் சாசியை வெட்டி வச்சிருக்கேன். போட்டி கிப்பி மண்டை. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஸ்டைலா வச்சிருக்கேன். இந்த ஆளுக்கு என்ன கேடு? பெண்கள்னாலே நல்ல பின்னி பூ வச்சு கொண்ட போடணும். இதுவில் பாரு, பேண்ட் சட்டை போட்டால் பையன் கணக்கா இருப்பா. நீரு சரியான பட்டிக்காடு பட்டிக்காடு. என்ன டீ பட்டிக்காடு கொட்டிக்காடுங்க? முடி வைக்க சொன்னா ஒரு தப்பாட்டி. மெண்டலு மெண்டலு. மண்டைக்கும் பல்லுக்கும் சம்மந்தமே இல்லை இவளுக்கு. சரி, நம்ம பையன் கனிமூன்ல நல்ல சந்தோஷமா இருப்பான். இருக்கட்டும் இருக்கட்டும். முனிஸ், நம்ம ஹனிமூன் வந்து 4 நாள் ஆகுது. ஆனால் நீ என்னடான்னு இப்படி தனித்தனி பெட் கேட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை முனிஸ். ஏன் முனிஸ் இப்படிலாம் பண்ணுற? என்ன சிவா, நமக்குள்ள எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறீங்க. அதான் எல்லாம் முடிஞ்சிட்டு அப்புறம் என்ன உங்களுக்கு? பைத்தியக்காரத்தனமாக பேசாத முனிஸ். நான் ஒன்றும் அப்படிப்பட்டவன் கிடையாது. நான் அதுக்காக சொல்லலை. இங்கே வந்ததே நம்ம நல்ல சந்தோஷமாக பேசி வச்சு இருக்கிறதுக்கு தான். நீ இப்படி மூஞ்சி தூக்கிட்டு தனித்தனி பெட் வாங்கிட்டேன்னா எதுக்கு இங்கே வந்திருக்கணும்? நம்ம அங்கேயே இருந்திருக்கலாமே. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் சிவா. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க சிவா. என்ன முனிஸ், வந்த நாள்ல இருந்து இப்படியே இழுவிக்கிட்டே இருக்க, எரிச்சலா இருக்கு. பேசாம நான் வீட்லயாவது இருந்திருப்பேன். பால் பாண்டி கூட சேர்ந்து எங்கேயாவது சுத்திட்டாவது இருந்திருப்பேன். நீங்க என்ன மனசுல ரொம்ப வேதனைப்படுத்திட்டீங்க சிவா. மகராஜன் விட்டு கொடுக்க போய் தான் அந்த கல்யாணம் நடந்ததுன்னு என்னுடைய காதலை நீங்க கொச்சப்படுத்திட்டீங்க. அதான முனிஸ் உண்மை. மகராஜன் விட்டு கொடுக்கல, நீ அவர் கல்யாணம் பண்ணிட்டு தானே போயிருப்ப. உண்மை ஏன் முனிஸ் ஒத்துக்கவே மாட்டுக்க? பைத்தியக்காரி மாதிரி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க கிறுக்கி. ஆமா, நான் கிறுக்கி, நான் பைத்தியம், நான் மெண்டல். நீங்க என் காதலை கொச்சப்படுத்திட்டு இருக்கீங்க. ஏய் பைத்தியம், நில்லு. பேசிட்டு இருக்கும்போது எங்க ஓடுத? என்ன ஃப்ரீயா விடுங்க சிவா. பேசிட்டு இருக்கும்போதே ஓடுதா பாரு. சொன்ன விஷயத்தை ஏத்துக்கிற மனப்பக்குவமே இல்லை. முட்டாள் முட்டாள். அழுது அழுது என்னை கொன்று. நானும் 4 நாளா காலை உள்ளத குறைய கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். சிரிச்ச முகமா இருமா, அன்பா இருமான்னு. ஏ கடவுளே, ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டுக்கா. நான் போயிடுறேன். பெங்களூருக்கு நான் வரவே மாட்டேன் பாரு. ஊருக்காவது என் கூட வருவியா இல்லை தனியா போக போறியா? இந்த ரூமுக்கு வந்த நாள்ல இருந்து ஒரே ஊழச்சத்தம். எந்த நேரமும் கண்ணை கசக்கிட்டு இருக்கா. சை, எப்பா கல்யாணம் பண்ணதும் போது செத்து சீரழிஞ்சதும் போதும். தயவு செஞ்சு எவனும் கல்யாணம் பண்ணிடாதீங்க. அதுவும் லவ் பண்ண போன கல்யாணம் பண்ணிடவே செய்யாதீங்க. எதையாவது இழுத்துருவாளுக, அதையே சொல்லி சொல்லி கொல்லுவாளுக. ஏன் கீதாக்கா, ஓ மோரை எப்படி இருக்கிறது நல்லாவே இல்லை தெரியுமா? கீதாக்கா நல்ல சிரிச்ச முகமாக இருந்தால் தான் பார்க்கறதுக்கு அழகு. ஓ மோரையை பார்த்தா நல்லாவே இல்லை, இளவு வீட்டில் உட்காந்த மாதிரி இருக்கு. என் பேக்கரி போயிட்டு வடிவு மம்மி பேக்கரின்னு பேர்லாம் வச்சனே கிளடி புடுங்கிட்டாலே. இங்கே ஒருத்தங்க நல்லது செய்யும்போது அவங்கள பாராட்டுறது முக்கியம்ல. அவங்க நமக்கு எதிராக இருக்கும்போது அவங்கள பற்றி தப்பாக பேசாமல் இருக்கணும். அதுதான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அவங்க நமக்கு பண்ண நல்லதை எப்போவுமே நினச்சி பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த கெட்டதெல்லாம் மறந்துடும் பார்த்துக்க. ஆமாம், பரவர நீ பங்கச்சக்கா மாதிரியே பேசுற. கிளவி கிளவி. ஏக்கா நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும்க்கா. அப்புறமா பின்னாடி நீ நினைப்ப சான்ஸ் அடி சொன்னது கரெக்டாக இருக்குன்னு. என் பேக்கரி எனக்கு வேணும். ஒரு பொருள் இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியாது. அது நம்ம கையை விட்டு போன அப்புறம் அதையே நினச்சிக்கிட்டு இருப்போம். இதுதான் இந்த மனசு பைய புத்தி. பேக்கரி வேணும். அதையே நினச்சி மெண்டல் ஆயிராத. ஒழுங்கா நேரத்துக்கு தின்னு உறங்கு. மெண்டலு. கீதா, கீதா. மண்டக்கட்டு மாமா வந்துட்டார. வாங்க மாமா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஏற்கனவே குச்சி மாதிரி தான் இருப்பீரு, இப்போ என்ன 4 நல்லிலும் கூட வந்து நிற்கிரு. கீதா, ஏன்டி வீட்டுக்குள்ள சேர்க்கவே மாட்டுக்க? சரியாவே சாப்பிடலட்டி, பசியா இருக்கு. என் பேக்கரி இதை விட்டு போன காரணம் இந்த ஆளு தான். பரவாயில்லையே, மாமா சாப்பிடலன்னு அக்கா ஓடி போகிறாள் கிச்சனுக்கு. மண்டக்கட்டு மாமா நீர் கவலைப்படாதீர. அக்கா பெரிய பாத்திரம் பூரா சாப்பாடு கொண்டு வருவா. அதான் என் பொண்டாட்டியை பத்தி எனக்கு தெரியுமா? என் மேல ரொம்ப அன்பு உண்டு அவளுக்கு. இருமக்க அதவை அடைச்சிட்டு வரேன். என்ன தண்ணி கொடுத்து தூக்கிட்டு வரா? வீட்டில் குடிக்க தண்ணியில் போலையே.
இவ்வளவு கொழுப்பு இருந்தா வீட்டுக்கு மறுபடியும் வருவீரு. பேக்கரி ஓடி தான் வரணும், பேக்கரி ஓடி தான் வரணும், பேக்கரி இல்லாம வரக்கூடாது. இந்த நிலைமைக்கு காரணம் நீர் தான். என்னாடி அடிக்கா? வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. ஆளு மூஞ்சி பாரு. ஏன் உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிட்டா? ஆமா, எனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு பேக்கரி இல்லாம நான் பைத்தியம் ஆயிட்டேன். ஏன் எங்கே போகிற? ஐயோ மண்டக்கிட்ட மாமாவை விரட்டி விரட்டி அடித்து கொண்டு விடுவா போலையோ. எம்ம மாமனுக்கு செத்தாரு. ஏக்க அவர் விட்டுறவர் செத்துருவாரு. ஏக்க நில்லு. எதுக்கு இப்போ குளத்தாங்கரைக்கு வார? ஆசா பூசா நான் வருவேன் மாசா. பின்னாடி யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கேன். எனக்கு பின்னாடி இருக்கும் பெண்ணே, உன் மனக்கவலை எனக்கு தெரியும். உன் மனசு துடிக்கிறது, வேதனையில நீ துடிக்கிற, எனக்கு எல்லாமே தெரியுதம்மா. வா, உலகத்தாயிட்ட வந்து உன்னோட கஷ்டத்தை பூரா சொல்லு. இந்த உலகத்தாய்க்கு அப்படின்னா கஷ்டத்துல இருக்கிறது தெரியும். இந்த உலகத்தாய் கரெக்டா மனசுல வந்து சொல்லுது பாரு. அப்ப இதுக்கு பவர் இருக்கு. அது உலகத்தாய் கிடையாது, அது உருட்டு தாய். அது இந்த பீநாத்தத்தில் வந்து நின்றுக்கிட்டு சர்க்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்கே யார் வருவாவோ தெரியுமாட்டி? இங்கே அங்கே வயக்காட்டு ஓரம் பாத்ரூம் பண்ணிட்டுங்க கழுவ தாண்டி வருவாவ. இது சும்மா சீனை போடுது. நம்ம மனசு வேதனையில இருக்குன்னு நொந்தி போயிருக்குன்னு அதுக்கு எப்படி தெரியும்? நீயே யோசிச்சு பாரு. கண்டிப்பா ஏதோ பவர் இருக்கு. ஏன் பைத்தியம் பிடிச்ச மெண்டல? உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் மனசில் கஷ்டம் கவலை இருக்கும். இதெல்லாம் போட்டு வாங்குறது. இப்போ நான் ஒரு மாதிரி நிற்கன்னு வச்சுக்கேன். என்னைய பார்த்து அப்படி சொன்னால் கூட எனக்கு அப்படி தான் தோணும். நம்மளை தான் சொல்லுது அவ்வளோன்னு. யாருனாலும் சொன்னால் அப்படி தான் தோணும். ஐயோ நம்ம கஷ்டத்தில் இருக்க இவங்களுக்கு எப்படி தெரியும்னு. இதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கிற டெக்னிக்கிட்டி. இப்போ நான் போய் கேட்க போகிறேன். ஜூம் சக்கா சக்கா ஜக்கு ஜுக்கு ஜுக்கு சக்கா. என்ன தாயே சொல்லுதீங்க? சைனா வார்த்தையா இருக்கு. ஆசா பூசா நான் வருவேன் மாசா. உட்காரடி தங்கம். உலகத்தாய், உலகத்துக்கே தாய், உன் கஷ்டத்தை பூரா என்கிட்ட சொல்லு. இந்த தண்ணியோடு எல்லாத்தையும் கரைச்சி விடுதேன். அம்மா உலகத்தாய், நான் ஒரு பேக்கரி வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன். அதை எனக்கு ஒரு அம்மா தான் வச்சு கொடுத்தாவ. அவங்களே இப்போ அதை பிடிக்கிட்டாங்க. எனக்கு என் பேக்கரி பழையபடி வேணும். அதை நம்பி தான் எங்கள் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு. நான் இதுக்கு என்ன செய்யணும்? பேக்கரினா எப்படியும் நல்லா ஓடும், நல்ல பணம் வரும்னு நினைக்கேன். இப்போ எல்லாமே இந்த தாய்க்கு தெரியுமா? அதை உன் வாயால் சொல்ல வைக்கிறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ வந்து நின்னதுமே உன் பேக்கரி அந்த பொம்பளை பிடுங்கினது, நீ அழுதது வச்சது எல்லாமே எனக்கு தெரியும். என்னுடைய மன கண்கொள்ள எல்லாமே வந்துட்டு. அப்படியா உலகத்தாயி? சரி உலகத்தாயி, அப்போ என்ன நடந்ததுங்கிறதையும் புட்டு புட்டு வைங்களேன். எதுக்காக பேக்கரி கையை விட்டு போட்டுச்சு சொல்லுங்க. அதெல்லாம் இந்த தாய் சொல்ல மாட்டாம்மா. ஏன்னா அதெல்லாம் அந்த தாய்க்கு தெரியாது. கொஞ்சம் சும்மா இரியாமோ சொல்ல விளையாடாத. ஏன் நான் விளையாடல, அந்த கிளவி தான் விளையாடிட்டு இருக்கு. நீ துட்டுக்கிட்ட கொடுத்து ஏமாந்து பிறந்த மெண்டலு. ஒரு எளிய பரிகாரம் இருக்குமா, அதை மட்டும் நீ செஞ்சுட்டேன்னா உன் பேக்கரியை பிடுங்கின பொம்பளையால் நாளைக்கே உங்ககிட்ட வந்து காலை விழுந்து மன்னிப்பு கேட்டு பேக்கரியை வச்சுக்கோன்னு சொல்லும். சொல்லுங்க உலகத்தா, என்ன பரிகாரம்? அதுக்கு நிறைய பொருட்கள் வாங்கணும். உனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. சாமந்திப்பூ, சங்குப்பூ, மங்குப்பூ, தாமரைப்பூ, ஒரு இதழ் தாமரை, வெங்காயம், தக்காளி, அரிசி, 16 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிற குறிஞ்சி பூ, இப்படின்னு ஒரு 1000 வகையான மலர்களும், ஒரு 50 வகையான அரிசிகளையும், ஒரு 30 வகையான காய்கறிகளையும் வச்சு ஒரு பூஜை நடத்துவேன். ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான் சொல்லிக்கிட்டு இருக்கட்டே அது. அதெல்லாம் உங்களால் வாங்கி தர முடியாது. நீ என்ன செய்யி, ஒரு 50,000 தான், வேற எதுவுமே இல்லை. வெறும் கேவலம் ஒரு 50,000 என்கிட்ட கொடுத்துரு. இது எல்லாத்தையும் வச்சு பூஜை செஞ்சு அந்த பொம்பளையால் ஓண்ட பேக்கரியை வந்து கொடுக்குற மாதிரி செய்வாள் இந்த உலகத்தாய். ஏ கடவுளே, 50,000மா? அதுவும் கேவலம் வெறும் 50,000மா? பயங்கரமான ஆளாக இருக்கும் போலையே. ஏ கிளவி, அடுத்தவங்க வேதனையில் இருக்கும்போது அதை பயன்படுத்தி காசு பறிக்க நினைக்க நீ விளங்கி வேட்டி. அவ்வளோ பணம் என்கிட்ட கிடையாதும்மா. இப்போ தான் 1 லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்கி இந்த பின்னாடி இந்த கல்லை இவளான ஜெயில இருந்து வெளியே எடுத்துட்டு வந்திருக்கேன். அவ மொழியே சரியில்லைம்மா, அவ கூட சேராத. ஏதன் இந்த கிளவியும் கிளத்தி பிரிச்சு விட்டுரும் போலயே. சனியை ஓடு. ஒரு பைசா கூட இல்லைம்மா, நான் ரொம்ப வேதனையில் இருக்கேன். ஓ, போய் பணம் ரெடி பண்ணிட்டு இதே அத்தங்கரைக்கு வா. நான் இங்கே தான் உட்காந்து தியானம் பண்ணுவேன். ஆசா பூசா நான் வருவேன் மாசா. ஏ கீதாக்கா, இது சரியான ப்ராடு. இது இந்த குளத்தங்கரையில் பீநாத்தத்தில் உட்காந்துக்கிட்டு என்னத்தையும் கதை விட்டுக்கிட்டு தெரியுது. இது பேச்ச கேட்காத. 50,000 கடன் வாங்கி தொலைத்துறாத. வா நம்ம போவோம். எந்த கிளவி ஒரு ப்ராடு.
இவ கஷ்டத்தில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இது இப்படி பொய் சொல்லிட்டு இப்படி துட்டு பறிக்க பார்க்கு. இது தெரியாமல் இவ வேற இப்போ வேதனையில் இருக்காளா. அப்போ எல்லாம் உண்மையோ இப்படி செஞ்சால் நடக்குமா அப்படி செஞ்சால் நடக்குமான்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. இதை அந்த கிளவி பயன்படுத்த பார்க்கு. இயற்கையாக யாராவும் மாற்ற முடியாது. அப்படியே மாற்ற நினச்சிங்கன்னா இங்கே கடவுள்கிட்ட நேரடியாக போய் வேண்டுதல் வைங்க. இந்த மாதிரி ஏதாவது அறகுறை கிளவியை நம்பி ஏமாறாதுங்க சொல்லிவிட்டேன். இந்த மாதிரி கிளவியால் உண்மையாக இந்த மாதிரி மந்திரம் பண்ணுறவங்களையும் இப்போ யாரும் நம்ப மாட்டேக்காவ. அதுக்கு காரணம் இந்த மாதிரி புதுசாக பொய்யா முளைக்கிற ஆளுவ தான் காரணம். கீதாக்கா என்ன திடீர்னு கண்ணீர் வடியுது? வடிவு மம்மி வீட்டில் போய் ஆடல் பாடலுக்கு கூப்பிட போவோன்ட்டி. அதுக்கு ஏன் கண்ணீர் வடியுது? வடிவு மம்மியை நினைச்சாலே என் பேக்கரி தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன் அதை மறந்துருட்டி? எப்படி மறக்க முடியும்? 6 மாசம் என்னுடைய உழைப்பு அது. அது பாட்டி கொடுத்துருண்டி. அது பெரிய கோடீஸ்வரி, அதெல்லாம் பிடுங்கி வைக்காது. அதெல்லாம் கொடுக்காது. அது கரிச்சட்டி மண்டை எனக்கு கை மாற்றி விட்டுட்டு. இப்படிலாம் சொன்னா என் மனசு எவ்வளோ வேதனைப்படும். சரிக்கா, அப்படி அழுத மாதிரியே வாங்க, அது மனசு மாறுதான்னு பார்ப்போம். ஏன்ட்ட மட்டும் பணம் இருந்தால் உனக்கு பேக்கரி வச்சு கொடுத்துருவாங்கக்கா. ஏன்ட்ட இல்லையே. மது, இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள அந்த 10 ஆப்பிளையும் திங்கணும். எப்படித்தான் முடியும்? வாய் வச்சுதான் திங்கணும். ஏம்மா 10 ஆப்பிளையும் 10 நிமிஷத்துல எப்படிமா திங்க முடியும்? ஜூஸா அடிச்சு குடிச்சா கூட 2 கிளாஸ்க்கு மேல குடிக்க முடியாது. ஆப்பிள் தின்னா பிள்ளைக்கு நல்லது. தின்னு தின்னு. ஏம்மா மதுவுக்கு ஒன்னொன்னா கொடுக்கன்னு எனக்கு வீட்டுல நல்ல சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குமா? நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. உனக்கு என்ன கேடு? நல்ல குண்டு குண்டு தானே இருக்கல. குண்டு குண்டா? இது ஜிம்பாடில. என்னடி ஒயாம வந்துட்டு இருக்கீங்க? பேக்கரியை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. எனக்கு பேக்கரியை பற்றி பேச வரல வடிவு பாட்டி. மம்மி நல்லா இருக்கியா மம்மி? சாப்பிட்டியா மம்மி? நல்லா சாப்பிட்டேன். ஏன் பேக்கரியில தான் பண்ணு வாங்கி சாப்பிட்டேன். எதுக்கு ஊழ விடுத? ஒன்றும் இல்லை மம்மி. வடிவு பாட்டி, ஆடல் பாடல் நிகழ்ச்சி வச்சிருக்கோம். நாங்களே ஆடி நாங்களே பாடுதோம். மைக் செட் எல்லாம் எடுத்து ஸ்டேஜ்லாம் போட்டிருக்கோம். ஒரு டிக்கெட் 50 ரூபா. வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. வாரேன். மறக்காம வந்துடும் மம்மி. எனக்கு தெரியும் நீ நீலி கண்ணீர் வடிக்காத. ஓடு. எடுத்து கிளவி மனசே மாற மாட்டுக்கு. அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம். வாங்கம்மா. ஏன் மொட்டை மாமா வந்துருங்க. ஏன் தாத்தா வந்துருங்க. நான் வந்துருவேன். சரி, எனக்கு ஆடல் பாடல் பார்க்க ஆசையா இருக்குட்டு நான் போறேன். அவ்வளவு என்ன தாடு வாழுவோ? வாலிப்பு வந்த மாதிரி வெட்டி எழுப்பாளுவோ. அதை போட்டு 50 ரூபா கொடுத்து பார்க்கணுமாக்கும். பேசாம வீட்டுல கிடங்க. அத்தை, எங்க அண்ணி பாவம் ஏதோ ஒண்ணு பண்றாங்க. சப்போர்ட் பண்ணணும் அத்தை. எல்லாரும் குடும்பமா போவோம். அவ்வளவு மெண்டல் மாதிரி ஆடுவாளுவோ. அதை வந்து பார்த்து உனக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டு என்ன செய்ய முடியும்? நீலாம் ஒண்ணு வர வேண்டாம். நாங்க மட்டும் போறோம். ஏத்த எதிரையுமே என்னை வரையே விட மாட்டேங்க. இப்போ உனக்கு 3வது மாசம் நடக்கு. இன்னும் ஒரு 7 மாசம் இல்ல ஒரு 6 மாசம் தாமா. அதுக்கப்புறமா நீ எங்கனாலும் போய் என்னாலும் செய்ப்போ. இப்ப நீ அதை பார்க்க போறியா? டான்ஸ் பார்க்க? தெரியல. இவ்வளவு வேணா பெரிய வெளியூர் ஆட்டக்காரியல. இவ்வளவு சும்மா நடந்தாலே ஆடுற மாதிரி தான் இருக்கும். அங்க கை காலை வெட்டி இழுப்பாளவோ, கிடந்து ஊழ விட்டுட்டு இருப்பாளவோ. பாப்போம், முடிஞ்சா போவேன். நான் கண்டிப்பா போயிருவேன்ப்பா. எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். பொம்பளையால் ஆட்டம் நல்லா பிடிக்கும்.